ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து இந்த லீஃபை போட்டு எனக்கு ஆயில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு போயிருக்கும்போது இந்த லீஃபை வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஆயிலை வந்து நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அப்புறமா எங்கள் தோட்டத்தில் போய் தான் இந்த இலையை நான் பறித்தேன். இது என்ன இலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இலையை கட் பண்ணோடனே நம்ம கையெல்லாம் ரெட் ஆயிரும் பாருங்கள். என்ன பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. இந்த எண்ணெயை வந்து பியூர் கோகோனட் ஆயிலில் தான் நான் காய்ச்சுறேன் பாருங்கள். இந்த ஹேர் ஆயிலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த ஆயிலுக்கு நல்ல ஹேர் நல்ல க்ரோத் ஆகும். அப்புறமா நம்மளுக்கு சின்ன சின்ன பேபி ஹேரும் வரும். நம்மக்கிட்ட ஏற்கனவே ரேபிட் ஆயிலும் இருக்குது. இப்போ இந்த ஆயிலும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கையில் தேய்ச்ச உடனே கையெல்லாம் ரெட் ஆகுது பாருங்கள். ஆயில் சூப்பராக ரெட் ஆகிடுச்சு. அந்த இலைகள்லாம் பொரிய வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சி எடுங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த இலைகள்லாம் அப்படி முறுமுருண்டு பொரிஞ்சிரும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த இலைகளெல்லாம் நவுட்டிட்டு அந்த ஆயிலை பார்க்குவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஆயில் ரெடி ஆயிடுச்சு. மேஜிக் ஆயில். இது என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.